பேசாம இருந்தமையா? அசன் மரம் எதையும் விட்டுறாதீங்க, அவங்க போடுவானுங்க. போடுங்க. ரொம்ப கறந்தா கூட விடாதீங்க, உள்ள எடுத்து வைங்க. போங்கய்யா போங்க. வாயா சீக்கிரம். ஏன்னா முச்சுக்கிறப்பா மாட்டை வந்து உள்ள கட்டி வைடு, இல்ல ஓட்டி போட போறானுங்க. தங்கராசு மட்டும் தான் வரானா? இல்லப்பா, ரகுபதி குருவா 3 பேரும் சேர்ந்துதான் வரானுங்க. ஓடுங்க. என்னடி வேடிக்க? 5 வயசுல ஆப்டர் சுத்திட்டு போயிடுவான். இப்ப இளவட்டமா திரும்பி வரான். இழுச்சு கிடக்குறீங்க. உங்களை கண்ணு வச்சு தள்ளி போட போறான். போகடி எடுக்கல. ஏப்பா தள்ளிட்டு போய் என்ன பண்ணுவான்? திருப்பி வாசிப்பான். படி. ஓடத்தான் ஓடு, சீக்கிரம் ஓடு. ஏ கவி, நீ எங்க ஓடுற? என்ன கண்ணு வச்சுட்டான்னா? என் புருஷன் செத்து 20 வருஷம் ஆச்சு. என் கற்பை எவ்வளவு பாதுகாப்பா? எங்க நேரமை செம்மேடு கிராம மக்களே, யாரும் ஓட வேண்டாம், பயப்பட வேண்டாம். 20 வருஷத்துல திருந்தி கை நிறைய சம்பாதிச்சு தான் ஊருக்கு வந்திருக்கோம். எஸ், நவ் ஜென்டில்மேன். யார்கிட்டெல்லாம் திருடி அணுகிட்டு போனோமோ அவங்களுக்கெல்லாம் இப்ப வட்டி போட்டு கொடுக்க போறோம். வாங்க வாங்க. நீங்க தங்கவேலு தாத்தா தானே? 20 வருஷம் ஆச்சு. எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்க? உங்க வாய் நாட்டம் தான். தாத்தா உங்ககிட்ட என்ன அடிச்சோம்? பொடி டப்பா. அன்னைக்கு வேலை என்ன? 4000 ரூபா. குருவா கரெக்டா கணக்கு போட்டு சொல்லு. 20 வருஷம் வட்டி என்னாச்சு? 2310 ரூபாய். ரகுபதி மால் வட்டு. என்னையா என்னாச்சு? இந்த ஆளு முழுசா 10 ரூபா பார்த்ததே கிடையாது. நீங்க 100 ரூபா நோட்டா திரிச்சா அதான் விழுந்துட்டாரு. யோ தண்ணிய மூஞ்சில ஊத்துங்கயா. தங்கராசு என்கிட்ட ஒரு குத்துவில கூட அடிச்சு போயிட்டீங்க. அன்னைக்கு ரேட்டு 11 ரூபா 50 பைசா. 3 பைசா வட்டி போட்டாலும் இன்னைக்கு ரேட்டு 4500 ரூபா 50 பைசா வருது. அப்படி குடுங்கப்பா. அப்புறம் இங்க பரமசிவங்கிறது யாரு? இருக்கேன் தங்கராசு, வந்துட்டேன். பரமசிவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிட்ட ஒரு கொலுசு அடிச்சிட்டு போயிட்டான். என்னது தங்கராசு? நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு ஒரு ஜோசியக்காரன் வந்தான். இவன் வீட்டுல தங்குனா இன்னொரு கொலுசையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அது போனா தான் பரவாயில்லையே, வட்டி போட்டு வசூல் பண்ணிடலாம. அவன் பொண்டாட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். ரகுபதி அண்ணனுக்கு கணக்கு பார்க்காம ஆறுதலா காசை வெட்டு. இந்த 50 அணைக்கட்ட 30 புலிக்குட்டி. தங்கராசு 2வது பொண்டாட்டி கட்டிருக்கேன். அவளும் எவனோடவாது ஓடி போயிட்டா. அதுக்கும் சேர்த்து வட்டி போட்டு காசு தருவியா? ஏண்டா என்ன மறந்துட்டீங்களா? கேள்வி உங்ககிட்ட ஒண்ணு அடிக்கலையா? சொல்லுவீங்கடா. அந்த காலத்துல இட்லி சுட்டு விளையாட என் உள்பாடி எடுத்துட்டு போனீங்க. அத என் புருஷன் 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. அட போ பாட்டி, பழைய துணிக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு. நீ ஒரு பழைய சட்டியை வாங்கி கொடுறா. ஐயா தங்கராசு வாயா. 20 வருஷமா எங்க நினைப்பே இல்லல்ல. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உன்னை தேடி தேடி சொத்துல பாதி கரைஞ்சு போச்சு. ஊருக்கெல்லாம் துட்டு விசேறிற. அப்பனுக்கு ஆத்தாளுக்கு என்ன வச்சிருக்க? அப்பாவுக்கு 2 பவுன்ல கை காப்பு. நீங்க தொலைச்சிருவீங்க, என்கிட்ட இருக்கட்டும். உங்களுக்கு 6 பவுன்ல ரெட்டை வட செயின். இன்னும் 2 பவுன் கூட போட்டிருக்கலாமே. இது பட்டணத்துல படிக்கிற என் தங்கச்சிக்கு கொலுசு. ஆமா, மேல் பாக்கெட் என்ன புடைச்சிட்டு இருக்க? யாருக்கு இது? அது ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு வரேன். எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்ட் முத்துவேலுக்கு. இல்ல இப்ப சொல்றேன்டா, அந்த பவுனும் அவன் வடிவேலுக்கு. இந்த மேல் பாக்கெட்ல இருக்கிறது யாருக்கு தெரியுமா? என் அத்தை பொண்ணு ராசாத்திக்கு. தொலைச்சு விட்டு கொண்டு போட்டு அடிச்சா காண போன நகை கிடைச்சிருவான். 5 பவுன் நகையா எந்த காலத்துல சம்பாதிக்க முடியும்? இந்த ஊருக்குள்ள சாதாரணமா நாங்க வரதில்ல. எல்லாம் அந்த ஆலமர கோட்லயே அடங்கிடும். ஆனா இந்த தடவை அது நடக்கல. இங்க மைனர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அந்த 3 பேர் யாரு? ஐயா, அந்த கண்ணால அவங்கள பாக்காதீங்க. திருந்தி பிள்ளைங்க ஊருக்காக உழைக்கிறாங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த ஊருக்குள்ள இதுவரைக்கும் போலீஸ் வந்ததே இல்ல. ஊர் மானமே போனாலும் பரவாயில்ல, வீடு வீடு அலசி குற்றம் செஞ்சவன் உள்ளதுக்கு போடுங்க. கான்ஸ்டபிள், வந்த வேலையை பார்ப்போம். இன்ஸ்பெக்டர் ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. போலீஸால எங்க ஊர் கேவலப்படக்கூடாது. அந்த நகை என்கிட்ட தான் இருக்கு.
இதை என் மகன் தங்கராஜ் தான் கொடுத்தான். என்ன மர மாதிரி நிக்கிறீங்க? மூத்தக்கூடிய மகன் மேல பழி போட்டேன்னு என்ன ஊர்வாய் மெல்றதுக்கா? சொல்லுங்க. ஆமாங்க சார், இதை என் பையன் தான் எடுத்து என்கிட்ட கொடுத்தான். அப்பா, நான் இவங்க வயித்துல பிறக்கல, அது இந்த ஊருக்கே தெரியும். ஆனா உங்க ரத்தத்துக்கு தானே பிறந்த, அது உங்களுக்கு தான் தெரியும். நான் வரேன். தங்கராசு, ராஜா. தங்கராசு. கழுத்துல எப்ப நான் தாலி கட்டணும் தெரியாது. கிளவியானாலும் சரி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். புரியுதாடி? புரியுதா? குடும்ப வேலையை பிச்சு பந்தாடிட்ட. இனிமே உன் குடும்பத்துல என்னெல்லாம் நுழைய போகுது பார்.